1948வது வருடம் நடந்த லண்டன் ஒலிம்பிக்ஸை பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒலிம்பிக்ஸ், அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் டீமை அனுப்பி வைத்ததில் ஹாரி க்ரோ பக் என்பவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. சென்னையில் யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் உடைய காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷனுக்கு இவர் தான் பிரின்சிபலாக இருந்தார். 1924வது வருடம் முதல் முறையாக இந்தியன் டீம் ஒன்று ஒலிம்பிக்ஸில் பங்கேற்ற பொழுது அதற்கு மேனேஜராகவும் இருந்தார். இவரை உடல் பயிற்சி மற்றும் விளையாட்டிற்கு இந்தியாவில் தந்தை என்றே கூறுகிறார்கள். அந்த காலத்தில் பல அமெரிக்கன் விளையாட்டுகளை எல்லாம் இந்தியாவுக்கு அறிமுகம் செய்தவரும் இவரே. 1948வது வருடம் முதல் முறையாக சுதந்திர இந்தியன் டீம் லண்டனுக்கு சென்ற பொழுது இவர் அதற்கு ட்ரைனிங், பயிற்சி எல்லாம் சென்னையில் நந்தனத்தில் இருக்கும் YMCA காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷனில் தான் கொடுத்தார். அவர் இல்லமும் அதற்கு உள்ளேயே தான் இருந்தது. இப்பொழுதும் நீங்கள் YMCA நந்தனமுக்கு எப்பாவது சென்றீர்களானால் அதில் ஒரு இடிந்து போகும் நிலையில் ஒரு கட்டடம் இருக்கிறது. அதுதான் பக்ஸ் பங்களோ.